ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவு பட்டியலை பற்றி இப்போது முழுமையாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவு பட்டியல். தமிழ்நாடு ஆட்சேர்ப்பு செயல்முறை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு. விற்பனையாளர் மற்றும் பேக்கர் பதவிகளுக்கு 3322 காலிடங்கள் உள்ளதால் போட்டி கடுமையாக இருந்தது. நேர்காணல்கள் டிசம்பர் 2024 நடத்தப்பட்டு முடிவுகள் ஜனவரியில் வெளியிடப்பட்டு எடுக்கப்பட்டது. ஆட்சேர்ப்பு வாரியம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் TNCSC. மொத்த காலியிடங்கள் 3280. இடுகைகள் விற்பனையாளர் மற்றும் பேக்கர். பயன்பாட்டு முறைன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்நிலை. விண்ணப்பிக்க தொடக்க தேதின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9, 2024. விண்ணப்ப முடிவு தேதின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7, 2024 மாலை 5:45 முடிஞ்சு. தகுதி வரம்புகள் பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பேக்கர்ஸ் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 18 ஆண்டுகள். அதிகபட்சம் ஒதுக்கப்பட்ட பிரிவுகளுக்கு வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர்கள் 150 ரூபாய், பேக்கர்ஸ் 100 ரூபாய். சம்பளம்னு பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர்களுக்கு 8600 29,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 7800 26,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. தேர்வு செயல்முறைன்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய பட்டியல், நேர்காணல். அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா rcs.tn.gov என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் முடிவு எவ்வாறு சரிபார்ப்பது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவு 2025 பார்க்க இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றவும். அதிகாரப்பூர்வ TNCSC வலைத்தளத்தை பார்வையிடவும். rcs.tn.gov இன் முகப்பு பக்கத்தில் முடிவு இணைப்பை கொண்டிருக்கும். ரேஷன் கடை முடிவு 2025 பிரிவு கிளிக் செய்யவும். உங்கள் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளிடவும். தேர்வு முடிவுகளை PDF ஆக பதிவிறக்கம் செய்து தகுதி பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்க்கவும். கட் ஆஃப் மதிப்பெண்கள். தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்சேர்ப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் வகை மற்றும் மாவட்டத்தை பொறுத்து மாறுபடும். கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு மேல் மதிப்பெண் பெற்ற விண்ணப்பதாரர்கள் இறுதித் தேர்வுக்கு பட்டியலிடப்பட்டுள்ளனர். காலியிடங்களின் எண்ணிக்கை. நேர்காணலில் சிரம நிலை மற்றும் விண்ணப்பதாரர்களின் ஒட்டுமொத்த செயல்திறன் போன்ற காரணிகளால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் தீர்மானிக்கப்படுகிறது.
அட்டவணை வடிவத்தில் விவரங்கள். டீ ரேஷன் கடை ஆர்ட்ஸ் சேர்ப்பு 2025க்கான மாவட்ட வாரியான காலியிடங்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி இப்போ பார்க்கலாம். கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அரியலூரில் 75, செங்கல்பட்டில் 80, சென்னையில் 85, கோயம்புத்தூரில் 78, கடலூரில் 77, தர்மபுரியில் 72, திண்டுக்கல்லில் 74, ஈரோட்டில் 76, காஞ்சிபுரத்தில் 79, கன்னியாகுமரியில் 73, கரூரில் 75, கள்ளக்குறிச்சியில் 74, கிருஷ்ணகிரியில் 78, மதுரையில் 80, மயிலாடுதுறையில் 72, நாகப்பட்டினத்தில் 70, நாமக்கல்ல 79, பெரம்பலூரில் 71, புதுக்கோட்டையில் 73, ராமநாதபுரத்தில் 68, ராணிப்பேட்டையில் 70, சேலத்தில் 77. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருந்தால் மட்டும் தான் செலக்ட் ஆகுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியான காலி இடங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். அரியலூரில் 34, செங்கல்பட்டில் 184, சென்னையில் 348, கோயம்புத்தூரில் 199, கடலூரில் 152, தர்மபுரியில் 58, திண்டுக்கல்லில் 63, ஈரோட்டில் 99, கள்ளக்குறிச்சியில் 70, காஞ்சிபுரத்தில் 51, கன்னியாகுமரியில் 41, கரூரில் 73, கிருஷ்ணகிரியில் 117, மதுரையில் 106, மயிலாடுதுறையில் 45 வேக்கன்சி, நாகப்பட்டினத்தில் 19 வேக்கன்சி, நாமக்கல்லில் 49 வேக்கன்சி, நீலகிரியில் 53 வேக்கன்சி, பெரம்பலூரில் 31 வேக்கன்சி, புதுக்கோட்டையில் 52 வேக்கன்சி, ராமநாதபுரத்தில் 44 வேக்கன்சி, ராணிப்பேட்டையில் 32 வேக்கன்சி, சேலத்தில் பார்த்தீங்கன்னா 162 வேக்கன்சி, சிவகங்கையில் 36 வேக்கன்சி, தென்காசியில் 51 வேக்கன்சி, தஞ்சாவூரில் 114 வேக்கன்சி, தேனியில் 49 வேக்கன்சி, திருப்பத்தூரில் 67 வேக்கன்சி, திருவாரூரில் 33 வேக்கன்சி, திருவண்ணாமலையில் 120 வேக்கன்சி, திருச்சியில் 129 வேக்கன்சி, வேலூரில் பார்த்தீங்கன்னா 73 வேக்கன்சி, விழுப்புரத்தில் 49 வேக்கன்சி இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கட் ஆஃப் மதிப்பெண் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் மதிப்பெண் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இது தொடர்ந்து நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கணுன்னா இதோட வெப்சைட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். rcs.tn.gov என்ற வெப்சைட்டில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க.
நன்றி guys.